இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைஞ்சிட்டு வர நிலையில இஸ்ரேல் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்திட்டு வருது. இதனால அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பு ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு வருது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவா ட்ரம்ப் ஒரு பதிவை போட அது உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றிருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல அங்க பதிவாகி இருக்கிற உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்களையோ நாம பார்த்துடலாம். அதாவது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 2வது வாரமா தீவிரமடைஞ்சிட்டு வருது. இரு தரப்பும் சண்டையிட்டுக்குள்ள ஈரானுடைய உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட ஈரான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல இப்ப வரைக்கும் 950 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 3450 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவிச்சிருக்கு. இப்ப இது ஒரு பக்கம் இப்படி உயிரிழப்புகள் அதிகரிச்சு வர நிலையில அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தியிருக்கு. மத்திய கிழக்குல இதனால ஒரு பெரிய பதற்றமே நிலவிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவுக்கும் நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிச்சிருக்கு. அமெரிக்கா தங்களுடைய செயல்களுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்க ஈரானுடைய ராணுவம் ட்ரம்ப் ஒரு சூதாட்டக்காரனோ இந்த போரை நீங்க தொடங்கி இருக்கலாம், ஆனா நாங்க தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி ஈரான் ராணுவம் எச்சரிக்கையை விடுச்சிருக்காங்க. இதே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியா ஏவுகணைகளையும் வீசிட்டு வருது ஈரான். இது ஒரு பக்கம் இருக்க, ஈரான்ல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு வர இஸ்ரேல் மேற்கு கிழக்கு அப்புறம் மத்திய ஈரான்ல 6 விமான நிலையங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தியதா சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல ஈரானினுடைய F-15 அப்புறம் F-5 இந்த மாதிரி 15 போர் விமானங்களோ தாக்குதல் ஹெலிகாப்டர்களை அழித்திருக்கிறதா இஸ்ரேல் ராணுவம் வீடியோவை வெளியிட்டிருக்கு. விமான ஓடுபாதை அப்புறம் நிலத்தடி பதுங்கு குழிகள், எரிபொருள் நிரப்பும் விமானம், ஏவுகணை கட்டமைப்புகள் இது எல்லாத்தையும் நாங்க தகர்த்துட்டு இருக்கிறதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்படி இஸ்ரேல் ஈரான் மேல போர் அதிகப்படுத்திட்டு வர நிலையில அதற்கு அடுத்தபடியா இப்ப ஈரான்ல ஆட்சி மாற்றம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சமூக வலைதள பதிவும் கவனம் பெற்றிருக்கு. அப்படி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அரசியல் ரீதியா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது சரியானது கிடையாது. ஆனா ஈரான்ல இருக்கிற ஆட்சியால ஈரானை மீண்டும் சிறப்பானதாக மாற்ற முடியல அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது கூடவே MIGA அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதாவது மேக் ஈரான் கிரேட் அகைன் அப்படின்னு பொருள்படுற வகையில ட்ரம்ப் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இந்த கருத்து இப்போ உலகம் முழுக்க கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில ட்ரம்ப்புக்கு இஸ்ரேலியர்கள் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடியோவையும் இப்போ நம்ம பார்ப்போம். I'm happy in case we have peace and we have such a quiet land. I'm for it. Go for it, Trump. Thanks for helping us. Thanks for being next to us. And I'm so glad it was earlier than 2 weeks. Otherwise, we would be suffering. Thanks the American people. Thanks the government. Thanks the pilots, the soldiers. I love you and I love Israel. இந்த மாதிரி ஒரு சைடு பீப்புள் வந்துட்டு நன்றி சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது ஈரான்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக உலகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டமும் நடந்துட்டு வருது. ஈரானோட போர் வேணா அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல போராட்டமும் நடந்துட்டு வருது. Donald Trump has got to go. Hands off Iran, let Gaza be free. Hands off Iran, let Gaza be free. Not for bombs or deportation. Not for bombs or deportation. இப்படி அமெரிக்காவில் ஈரானுக்கு ஆதரவா போராட்டம் வலுத்துட்டு வர நிலையில அடுத்தபடியா ஈரானுடைய அணுசக்தி தளங்கள்ல துல்லியமா தாக்குதலை நடத்தி அழிச்சிட்டதா
அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லிட்டு வருது. ஆனா நாங்க ஏற்கனவே அங்கிருந்து யுரேனியத்தை அகற்றிட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பு சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தலான்னு மலைக்குள்ள இருந்து மிக முக்கியமான ஃபார்டோ அணுசக்தி நிலையத்திலிருந்து ஈரான் கிட்டத்தட்ட 400 கிலோ யுரேனியத்தை அங்கிருந்து அகற்றிட்டதா தகவலும் இப்ப வெளியாகிருக்கு. இப்படி மாறி மாறி ஒரு பக்கம் போர் மூழ்ந்துட்டு இருக்க நிலையில ஒரு பக்கம் இந்த போர் எப்படியாச்சும் நிக்காதான்னு அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரானை முற்றிலுமா அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுட்டு வருது. இதுக்கு ட்ரம்ப் ஆதரவாகவும் இருக்காரு, அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவா. அடுத்தபடியா ஈரானுக்கு ஆதரவா இங்க அதிபர் புட்டினும் களமிறங்கி இருக்காரு. இது எப்படி நகரும் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.